ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த வீடியோவில் ஜெயந்தி ரவிச்சந்திரன் சிஸ்டர் நம்மளோட ஃபாலோவர் அவங்க வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம விஜய் வந்து நேத்திக்கு வந்து மலேசியா வரலை அப்படி இல்லையா. ஸோ அது எல்லாருக்குமே வருத்தமாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்களுமே அவங்களோட மனக்குமரில் வந்து ஒரு கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ சுவாமி வந்து பார்த்திங்கன்னா நேத்திக்கு மலேசியா ஈவெண்ட்டில் கலந்துக்கல இல்லையா. ஸோ அதோட மனவேதனை தான் வந்து அவங்க கமெண்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ என்னோடய வீடியோ வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்றதுக்காக முன்கூட்டியே அந்த வீடியோவில் அந்த ப்ரீவியஸ் வீடியோலேயே அந்த கமெண்ட்டையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிற அதாவது விஜய் வரலன்னு சொல்கிற ரீசன் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்கிற மாதிரி இல்லை. எனக்கு ஒன்றும் பிள்ளை இந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஏன் அட்லீஸ்ட் ஒரு வீடியோ கால்லாச்சும் பண்ணி ஏன் வர முடியல அப்படிங்கிற விஷயத்தை அவர் வந்து சொல்லியிருக்கலாமே, அப்படியே வந்து பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக சுவாமியோட மூவியுமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 1ஆம் தேதி நம்ம போகிறாங்க அப்படின்னா நாள் தாங்க வந்து மூவி ரிலீஸ் ஆகலை. ஸோ 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய மூவி ஆகலைங்கிற அப்டேட்டு நாள் தான் நமக்கு கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. முன்னாடியே தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நேமை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது நம்மளோட டீம் வீக்கான ஒரு எல்லாருக்குமே தெரியும், ஃபேன் பேஜஸ்லாம் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து ஆர்கனைஸும் பண்ணுறாங்க. அவங்களுக்குமே இதில் ஷாக்கு தான், ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங்கில் விஜயோட நேமை டேக் பண்ணுங்க அப்படின்னு நானுமே சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அவங்க பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ள கொடுக்குற அப்டேட் அவரோட நேம் இல்லையே தவிர பட் ரீசெண்டாக அவங்க வந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ வரல அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் ஸ்கோப் அவங்களுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்களா, என்னோட புரிதல் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இதுதான் நடந்திருக்கும், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் நிறைய வந்து நெகட்டிவ் வந்து விஜய் மேலே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்திங்கன்னா, 4 வருஷமாக நம்ம விஜயோட மூவி கம்யூனிட்டி 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏன் வந்து இவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. அண்ட் போஸ்டரில் கூட நம்ம விஜய்க்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இல்லை. ஸோ மந்திரவாதிக்கு கொடுத்த முக்கியத்துவம் கூட விஜய்க்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வேதனையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே நம்ம ஒரு கோபுரத்தில் வந்து வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். பட் அங்கே மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. எப்பயுமே வந்து மலேசியா படம் தான் ஒரு வாரம் முன்னாடியே ப்ரொமோஷன் கொடுக்குற சுவாமி இந்த வாட்டி கொடுக்கவே இல்லை. எனக்குமே அந்த டவுட் இருக்கு, ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அவர் ப்ரொமோஷனில் பிஸியாக இருந்தால் என்ன நமக்கு உள்ளே நடந்திருக்கு நமக்கு தெரியாது இல்லையா. பட் அந்த ப்ரொமோஷன் கொடுக்காது எனக்குமே வந்து ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி நம்ம பிரவீன் சாருமே ப்ரொமோஷன்லாம் கொடுக்கல. நம்ம காவிரி மட்டும் தான் அந்த தடவை கொடுத்துருந்தாங்க, வேறு யாருமே வந்து ப்ரொமோஷன் கொடுக்கல. அதுவே நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அப்போவே டவுட் இருந்திருக்கு. அதனால தான் சுவாமி வந்து போஸ்ட் போடல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. எல்பி டைரக்டர் சாய் மேம் ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. போஸ்ட் போட்டவங்களையாச்சும் என்னை இன்க்ளூட் பண்ணாதீங்க, நான் வரல, ஃபேன்ஸ்க்கு ஏமாற்றம் அளிக்கும்னு சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் மினிட்ல தாங்க அவங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி வந்து யாரும் ஏமாற்ற மாட்டாங்க. என்னோட ஒரு தப்பு. அதுவும் ஈவன் நம்ம சுவாமி அப்படி ஒரு பட்ட கேரக்டரே கிடையாது. ஸோ எதுவாக இருந்தாலுமே டேரக்டாக பேசுகிற ஒரு கேரக்டர். அவரோட ஐடியுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் இப்போ ப்ராப்ளமில் இருந்துகிட்ருக்கு. அது எல்லாமே நமக்கு தெரியும். அதுவுமே எல்லாமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஒரு பக்கம் அவரோட மூவி, அதாவது எல்லாருக்குமே சினிமாவில் சீரியலில் இருக்கவங்க எல்லாருக்குமே மூவியில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை. அது நடந்தும் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காருன்னா, ஸோ அதுக்காக அவர் வருத்தப்படுற ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ அது ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காரு. அதனால தான் அவரால் வர முடியல. அவர் பெங்களூரில் இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் பிரவீன் சார் சொன்னாரே தவிர வருத்தத்தில் இருக்காரு. கூடவே இதுவும் ஒரு காரணம். மொத்தம் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட பூவை நம்ம காதில் சுற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலே அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க அப்படின்னு எனக்கு புரியுது. ஸோ நம்மளும் எல்லாருமே தான் சுவாமி ஃபேன்ஸ், ரீகா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஆசைப்பட்டோம். பட் என்ன பண்ணுறது, நம்ம ஒன்று நினச்சா கடவுள் நமக்கு மேலே நடத்திட்டு இருக்காரு. இது எல்லாமே கடவுள் கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம பிளான் போகிறது எல்லாமே நமக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. அது அந்த மாதிரி தான் அவரோட பிளானும் அங்கே ஏதோ மிஸ் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாமல் ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோவில் போயிடுங்க. பிகாஸ் எப்படி நெக்ஸ்ட் அகைன் அவங்க ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணும்போது அகைன் வீக்காவை கூப்பிட்றதாகவும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஒரு ஈவெண்ட்டை நம்ம விஜய் பார்ட்டிசிபேட் பண்ணுவார், நம்ம காவேரி கூட. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அடுத்த கமெண்ட் செக்ஷனுமே நிறைய பேர் ஏன் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்க, ஸோ எங்களோட ஆதங்கத்தை நாங்கள் அங்கே தானே கொட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யார் க்ளோஸ் பண்ணால் எந்த ஐடியில் க்ளோஸ் பண்ணாங்க எனக்கு தெரியல. மேபி அவங்க க்ளோஸ் பண்ணதுக்கான ரீசன் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து மேபி அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மேக்ஸிமம் நெகட்டிவ் கமெண்ட்ஸே வந்துச்சுன்னா அவங்களும் ஒரு லெவலுக்கு தான் அக்செப்ட் பண்ண முடியல. யார் பண்ணான்னு எனக்கு தெரியல. மேபி ஓவர் நெகட்டிவாக இருக்கிறதுனால ஃபீல் பண்ணி கூட கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணியிருக்கலாம். பட் எந்த ஐடி நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ எதுக்காக அவங்க ஆஃப் பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியாது. எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி எல்லாமே இருக்கும் இல்லையா. பட் அவங்க ஏன் க்ளோஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியலங்க கமெண்ட் செக்ஷனு. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம விஜய் வந்து வரக்கூடாது, வரல, அதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சு அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு, மிக மிக. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நாளைக்கு 1ஆம் தேதினா முன்னாடி நாள் தான் வந்து அவரோட மூவி போஸ்ட்பாண்ட் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படிங்கிறப்ப ஸோ நெக்ஸ்ட்டு 22 தான். ஸோ அதுக்கான முயற்சிகள் டேரக்டர் சைடில் மீட் பண்ண மாதிரி இருக்கும், ப்ரொடக்ஷன் டைமில் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அவர் பெங்களூரில் இருக்காரு தவிர ஸோ சடனாக நடந்த
பிளானாக தான் இருக்கும் என்னோட கெஸ் படி. என்னோட குமரில் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட புரிதல் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன், புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் உங்கள் இவங்களுக்கு மட்டும் கிடையாது, நிறைய ஃபேன்ஸ்க்கு வந்து டவுட்ஸ் மாதிரி இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிஃபை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நிறைய நெகட்டிவ்ஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கான வீடியோ நான் தனியாக ஸ்பெஷலாக ஷேர் பண்ணுறேன் நம்ம சுவாமிக்காக.